வணக்கம். இன்றைய பதிவில் நாம் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி உள்நோக்குகிறோம். அதாவது, உலகில் வாழ்வதற்கு நிறைய விதிகள் இருக்கின்றன, கடினமான விதிகள் இருக்கின்றன, கட்டுக்கோப்பான விதிகள் இருக்கின்றன. இவைகளையெல்லாம் தாண்டி ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தில் ஒருவர் ஒரு ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வின் முடிவில் அவர் என்ன சொல்கிறார்? இந்த சிக்கலான உலகத்தில் வாழ்வதற்கு சில வழிகள் இருக்கின்றன, அவைகளை பின்பற்றினால் சிக்கலில்லாமல் வாழலாம் என்று. அவை என்ன? நாம் வாழும் பொழுது அவ்வளவு சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறோமா, அல்லது சிக்கல்களை நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் சில நேரங்களில் விடைகள் கிடையாது. ஏனென்றால் வளங்களை சேமிப்பது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். நாம் நேரம் மற்றும் சக்தியை சேமிக்கிறோம், அதுவும் ஒரு வளம். அது மாதிரியான வளங்களை சேர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சரி செய்து கொள்ளுதல் என்று ஒன்று சொல்லுவார்கள். என்விரான்மெண்ட், கடினமான அல்லது வெப்பமான சூழ்நிலையில் குளிர்ச்சியான விஷயங்களை செய்யும் பொழுது அந்த குளிர்ச்சியான விஷயங்களுக்கு நாம் சிலவற்றை செய்ய வேண்டியிருக்கும். அதை போல சில விஷயங்கள் நமக்கு வாய்ப்பாக அமையும், ஆனால் சில விஷயங்கள் வாய்ப்பு இல்லாமல் செய்துவிடும். வளங்களை சேமிக்க வேண்டும், சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் சரி செய்து அதனால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை தவிர்த்து பிறகு தயக்கங்களையும் தாண்டி வெளிவரும் பொழுது தெளிவு பிறக்கிறது. உங்களுடைய கேள்வி என் மனதுக்குள் இப்பொழுது எழுந்து வருகிறது. இவ்வளவும் நடக்க வேண்டும் என்றால் இதற்கெல்லாம் நாம் இதை செய்ய வேண்டுமா என்ற ஒரு சலிப்பான கேள்வி தோன்றும். திட்டமிட்டு எல்லைகளை அமைத்து சிறப்பாக செய்யும் பொழுது அவை நெருக்கடியான நேரத்தில் மிக மிக மென்மையாக இணைந்து செல்லும்படி அவைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணம் கைகூடும். இதெல்லாம் படிக்கும்போது இது நடக்குமா, இல்லை நீங்கள் புதுசாக ஏதாவது இத்தனை நாள் இல்லாமல் ஏதாவது சொல்கிறீங்களா என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு யதார்த்தமானவை. வாரன் வேவர் என்பவர் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷனில் இதைத்தான் செய்தார். அதாவது, காலநிலை மாற்றம் கட்டுக்கதை, உலகமயமாக்குதல் மோசமான செயல் என்று எல்லோரும் கதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவைகளால் ஏற்படும் நன்மைகள், அவைகளை இழப்பதுடன் விரும்பத்தகாத முடிவுகளால் வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள். இதை பற்றி பெருநிறுவனங்கள் எளிதில் பிரச்சனையை தாண்டி வென்றுவிடும். சிறு நிறுவனங்கள் குழப்பமான சிக்கலான சூழ்நிலைகளை தாண்டி வெற்றி பெறுவதில்லை. பெருநிறுவனங்கள் சில இருக்கின்றன அல்லது ஓரளவுக்கு இருக்கின்றன, ஆனால் சிறு நிறுவனங்கள் ஏராளமான அளவில் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. இப்பொழுது நாம் மறுபடியும் முதலிலிருந்து வரும் பொழுது, உலகமயமாக்கலின் பொழுது நிறைய விஷயங்கள் ஏற்படுகின்றன. அவைகளில் பெருவாரியான விஷயங்கள் இந்த சாதாரண சிறிய அளவிலான தொழில்களிலோ அல்லது அந்த என்ன சொல்வது, அதற்கு சிறு தொழில்கள் அல்லது தொழில் முனைவோர்களும் அந்த சிறு தொழில்களிலே செயல்பட்டு வருபவர்களுக்கும் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் பெருநிறுவனங்கள் எளிதில் பிரச்சனைகளை தாண்டிவிடும். சிறு நிறுவனங்கள் குழப்பமான சூழ்நிலையில் தங்களை தாண்டி வெற்றி பெறுவது மிகவும் கடினம். அவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? மாற்றம் ஒன்றே மாறாதது, நாம் அனைவரும் அறிந்தது. இந்த மாற்றத்தில் சரியான விகிதத்தில் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மேனுவல் ஒன்றை தயார் செய்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுவரைக்கும் பேசினதெல்லாம் தெளிவாக நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க. இதில் என்னென்னமோ டடக்குன்னு மேலே ஏறுது கீழே இறங்குதே, என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த விஷயங்கள் இப்படித்தான் இருக்கின்றன, அதற்கு நாம் ஒன்றும் செய்வதற்கு இல்லை. சரி, பார்ப்போம். ஒன்று ஒன்றால் தொடர்ந்து போவோம், இல்லை என்றால் வேறு மாற்றிக்கொள்வோம். இந்த இடியாப்ப சிக்கல் இல்லாமல் முன்னேற்றத்தை முன்னெடுத்து செல்வது எப்படி?
இடியாப்ப சிக்கல் இல்லாமல் இடியாப்பம் என்றாலே அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன அல்லவா? அந்த இடியாப்ப சிக்கல்களை தவிர்த்து எப்படி முன்னேறுவது? இந்த நிறுவனங்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல நாம் உதவ வேண்டும். அப்படியானால் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் முடியாது. எளிமையான விதிகளை எல்லோராலும் இயற்ற முடியாது. ஏனென்றால் பெரிய நிறுவனங்கள் ஆய்வு செய்து சிலவற்றை இப்படி செய்தால் உங்களுடைய நேரம் மிச்சமாகும், பணம் மிச்சமாகும் என்று பல விஷயங்களை சொல்லுவார்கள். அதை போல செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை என்றால் இந்த நிறுவனம் சார்ந்த விதிமுறைகளில் எளிமையை புகுத்தி இந்தந்த நிறுவனங்கள் இப்படி செய்யலாம் என்ற ஏதேனும் ஒன்று சொல்லுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதையும் செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக ஆய்வு செய்து அதற்கு தகுந்தாற்போல் முடிவுகளை எடுக்க வேண்டும். பொதுவாக என்ன சொல்லுவார்கள், ஒரு சிறு நிறுவனத்திலோ குறு நிறுவனத்திலோ ஏதோ ஒன்று ஏற்பட்டு விட்டால் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அந்தந்த தொழில்துறை சார்ந்த அந்தந்த உற்பத்தி துறை சார்ந்த சில நிறுவனங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, அவைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவைகளை எப்படி நாம் களைவது என்று பார்ப்பது சாலச் சிறந்தது. சிறு நிறுவனங்கள், அதாவது இணை நிறுவனங்களுக்கு, ஒரு நிறுவனம் இணையான ஒரு தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த நிறுவனத்திற்கு இது உதவாது. அது வேறு வகையான நிலைகளில் வேறு வகையான வகைகளில் உற்பத்தியை மேற்கொண்டிருக்கும். அது போன்ற நேரங்களில் நாம் குறிப்பாக நூல் நூற்கும் நிறுவனங்கள் அல்லது இந்த லேத் ஒர்க் ஷாப் அல்லது இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கணினி அமைப்புகளை கொண்ட பெரிய ஒரு குறு நிறுவனம், அவைகளைத்தான் பார்க்க வேண்டும். முழுமையான பலமான வழிகாட்டுதல்களின்படி எளிமையான முடிவுகளை எடுப்பவர்கள் தோல்வியை தொடக்கூட முடியாது. ஆனால் அந்த முழுமையான பலன் இல்லாமல் வழிகாட்டுதலும் இல்லாமல் எளிமையாகவும் செய்யாமல் காம்ப்ளிகேட் பண்ணும் பொழுது நமக்கு முடியாது. அதை எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்பது அவரவர் தொழில் சார்ந்தவர்கள் கைகளில் உள்ளது. மாறுங்கள், மாற்றுங்கள், முன்னேறுங்கள், வேறு நிலைக்கு மாற்றம் காட்டுங்கள். நீங்கள் செல்லும் பொழுது அதில் சிக்கி தவிப்பவர்களை உங்களோடு சேர்த்து கொண்டு செல்லுங்கள். நன்றி.